10 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்பு சின்னாளப்பட்டி பூஞ்சோலையில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை இடமாற்றம். பொதுமக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கடை எண் 3142, 3143, 3144 என 3 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்தன. இதில் கடை எண் 3143 டாஸ்மாக் கடை தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி அருகே செயல்பட்ட போது அப்பகுதி மக்கள் திமுக ஆட்சியின் போது வருவாய்த்துறை அமைச்சராக பதவியில் இருந்த ஐ. பெரியசாமி அவர்களிடம் கோரிக்கை விடுத்தவுடன் உடனடியாக வத்தலக்குண்டு சாலையில் செங்கட்டம்பட்டிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் பூஞ்சோலை பகுதியில் மத்திய கூட்டுறவு வங்கி எதிரே கடை எண் 3142 டாஸ்மாக் கடையும், ராமநாதபுரம் செல்லும் சாலையில் பொதுமயானம் எதிரே கடை எண் 3144 செயல்பட்டு வந்தது. பூஞ்சோலை பகுதியில் செயல்பட்டு வந்த 3144 டாஸ்மாக் கடையால் மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வோர் கடும் அவதிப்பட்டனர். இது தவிர காலை நேரங்களில் திண்டுக்கல் மற்றும் வெளியூர்களில் படிக்கச் செல்லும் மாணவ மாணவிகள் பள்ளி பேருந்துக்காக காத்திருக்கும் போது பலவித தொந்தரவுகளுக்கு ஆளாகி வந்தனர். கடந்த 10 வருடங்களாக அதிமுக ஆட்சியின் போது திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பூஞ்சோலை பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய பலவித போராட்டங்களை நடத்தியும் அதிமுக அரசு டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. திமுக ஆட்சி வந்தவுடன் 15வது வார்டு பூஞ்சோலை, 13வது வார்டு பாரதி நகர் மற்றும் திருவிக்கா நகர் பகுதி மக்கள் பூஞ்சோலையில் செயல்பட்டு வரும் கடை எண் 3142 இடமாற்றம் செய்ய கோரிக்கை விடுத்தனர். இது தவிர சின்னாளப்பட்டி பேரூராட்சி மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற வந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களிடம் பூஞ்சோலை பகுதி மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். மேலும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். உடனடியாக அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு கடை இடமாற்றம் செய்யப்படும் என உறுதியளித்தார். அதன்படி 6ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெற்றவுடன் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் பூஞ்சோலையில் செயல்பட்டு வந்த கடை எண் 3142 டாஸ்மாக் கடை அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டது. 4வது வார்டு பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தற்போது கடை செயல்படுவதால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கடந்த 10 வருஷமா இந்த பூஞ்சோலில் இருக்கக்கூடிய டாஸ்மாக நாங்கள் எவ்வளவோ அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம். நிறைய பள்ளி குழந்தைகள், காலேஜுக்கு போறவங்க பஸ் ரொம்ப நிமிஷப்பட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த தேர்தலுக்கு அப்புறம் கடந்த அந்த பிரச்சாரத்துக்காக வந்த நம்ம ஐடி அவர்கள்ட்ட நாங்கள் 5வது வார்டு சார்பாக ரொம்ப முறையிட்டு அடுத்த 2-3 நாள்லயே அந்த ஒயின் ஷாப்பை அகற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு பணியை அமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்காரு. கடந்த 10 வருஷத்தில் நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியல. நாங்கள் சொன்ன உடனே அமைச்சர் அதை அப்புறப்பட்டு இருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் 5வது வார்டு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சென்மாட்டஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள், இந்த ஒயின் ஷாப் இருந்தது சின்னாளப்பட்டியில பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தது. அதனால இப்ப எலெக்ஷன் நேரத்தில் நம்முடைய மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு பிரச்சார சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை ஒரு அமைச்சர் ஏற்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு மாத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி மாத்தி கொடுத்துட்டாங்க. இதனால இந்த பகுதி மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு நன்மை. அதனால இந்த மக்களின் சார்பாகவும் இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.